ஹே! ஐனார் மீன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இது உங்களோட டைனமிக் ட்ரீம்ஸ். நான் உங்க ஸ்வீட்டி. ஸோ இத நம்ம லாஸ்ட்டா அப்லோட் பண்ணியிருந்த கொடூர வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ நம்மளோட ட்ரீம்குள்ள போலாம். அண்ட் மறக்காம உங்களோட ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க போலாம். இப்போ இந்த ட்ரீமோட ஸ்டார்ட்டிங்கே நீங்க உங்களோட ஐஸ் அப்படியே மெதுவா ஓப்பன் பண்றீங்க. அப்படி மெதுவா ஓப்பன் பண்ணி நீங்க பார்க்குறீங்க. பார்த்தா நீங்க அந்த ரூம்குள்ள தான் இருக்கீங்க. ஏதோ ஜிம்மின்னு உங்கள அந்த பெல்ட்டாலேயே அடிச்சுட்டு, உங்கள அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு போயிருந்திருப்பா இல்லையா? இப்ப அந்த ரூம்ல இருந்தா அப்ப நீங்க மெதுவா போய் கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாரி தடுமாறி எழுந்திரிச்சு உட்கார்றீங்க. உங்க உடம்பு முழுக்க அவ்வளோ வலி. உங்க உடம்பு ஃபுல்லாவே அந்த பெல்ட் பட்டதுனால நல்லாவே சிவந்து போயிடுச்சு. இன்னும் ஒரு சில இடத்துல அந்த காயம்லாம் அப்படியே ஆறிடுச்சு. அதனால ரத்தமும் இருந்திருக்கும். அதனால இப்போ உங்களோட உடம்பு வந்து அப்படியே ஒரு மாரி பயங்கரமா வலிக்குது. நீங்களுமே அந்த வலியோட அன்னைக்கு நைட்டு நடந்தத நீங்க போய் நெனச்சு பார்க்குறீங்க. ஜிம்மின்னு உங்கள அந்த மாரி மோசமா அடிச்சத பத்தி நெனச்சு பார்த்துட்டு, நீங்களுமே அழறீங்க. அவன் எதுக்காக அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டான்னு நீங்க ஒரு மாரி யோசிச்சு பார்க்குறீங்க. பிகாஸ் ஜிம்மின் நீங்க உங்களோட வீட்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது, உங்கள அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. உங்ககிட்ட அவ்வளோ சாஃப்ட்டா நடந்துக்கிட்டாரு. அப்படி நடந்துக்கிட்டவரு திரும்பவும் நீங்க உங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், உங்கள ஏன் இந்த மாரி பண்ணாரு? அப்படிங்கிற மாரி வந்து நீங்க திங்க் பண்ணி பார்க்குறீங்க. இப்படி திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஜிமின் உங்க பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி அவன் நல்லவங்கிற மாரி நடிச்சிருக்கான். உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயும், அவனோட பேரண்ட்ஸ் கிட்டயும் நான் ஒயின நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஒயின எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனா ஒயின் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற மாரி ஒரு ஆக்டிங்க போட்டிருப்பான். அது எல்லாமே எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்பியிருப்பாங்க. அப்படி நம்பினா தான் ஜிமின் மேல எந்த ஒரு சந்தேகமே வராது. பிகாஸ் ஏன் நீங்க ஜிமின் நான் அடிச்சு கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் நின்னாலும், அவர் கோவத்துல தான் ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்திருப்பாரு. நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருந்திருப்ப. அப்படின்னு உங்கள ப்ளேம் பண்ணுறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணியிருந்திருப்பாரு. நல்லவங்க மாரி அவங்க முன்னாடிலாம் நான் பொருட்ரேட் பண்ணிக்கிட்டு, இனிமே நீங்க எது சொன்னாலுமே அவங்க அவங்க அத அப்படியே நம்பி முடிவு எடுக்காம, ஜிமின் கிட்டயும் கேட்டு முடிவு எடுக்கிற மாரி பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் அவன் இவ்வளோ ட்ராமா பண்ணியிருந்திருக்கான். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து இப்ப தான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு, அப்படியே ஒரு மாரி அழுறீங்க. அப்படின்னா அப்படின்னா அவன் நம்ம வீட்ல அவன் நம்மகிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே பொய்யா? எதுக்காக இப்போ இப்போ இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறான்? இவன்கிட்ட நான் எவ்வளோ வாட்டி உண்மைய சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம், இவன் கொஞ்சம் கூட அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இப்ப நான் என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி நீங்களுமே நினைச்சுட்டு, ஒரு மாரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அவன் உங்கள அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு, அங்க இருக்க ஹால்ல அந்த சோஃபால தான் வந்து படுத்து தூங்கிட்டுருப்பாரு. இப்போ கூட அவர் அந்த சோஃபால அப்படியே படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது சடனா அவங்க டோர் வந்து ரிங் ஆகுற சத்தம் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டதுமே ஜிம்மியுமே இப்போ ஒரு மாரி எந்திரிக்கிறான். அவனுக்கு அந்த தூக்கமே கலைஞ்சு போயிடுது. ம். யார் இது? தூங்குற நேரத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அப்படிங்கிற மாரி அவனுமே சொல்லிக்கிட்டு, இப்போ அந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சு அப்படியே ஒரு மாரி தடுமாறிட்டே அந்த டோர் கிட்ட போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளிய ஒரு மேடு தான் நின்னுட்டுருக்காங்க. ஆ ஆ சார், குட் மார்னிங் சார். நான் தான் இந்த வீட்டுக்கு புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்க மேட். அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. மேடா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க போங்க. அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மின்னு சொல்லிடுறான். ஆ அ இல்ல சார். அ அ ஒயன் மேடமோட அப்பா தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணாரு. ஒயன் மேம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படிங்கிற மாரி அவங்களுமே திரும்ப சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எங்களுக்கு இப்போ மேட்ல யாரும் வேணும்னு அவசியம் இல்ல. நீங்க கெளம்புங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாரு. இல்ல சார் அது கெளம்புங்கன்னு சொன்னேன். அப்படின்னு ரூடா சொன்னதுமே அவங்களுமே வந்து ஜிம்மின ஒரு மாரி பார்க்குறாங்க பயந்துட்டு. ஆ சரிங்க சார். நான் வரேன். அப்படிங்கிற மாரி அவங்களுமே வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ஜிம்மின் தான் அந்த டோர வந்து லாக் பண்ணிக்கிறான். லாக் பண்ணிட்டு திரும்பவுமே இப்போ உங்களோட ரூமுக்கு தான் நடந்து வராரு. அப்படி உங்க ரூமுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கங்கிற மாரி வந்து அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு.
அதான் நீங்கள் ஆல்ரெடி எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அதை பார்த்ததுமே எழுந்திரிச்சிட்டியா? என்ன எழுந்திரிச்சது அப்படியே மலை மாடு மாதிரி உட்காந்துருக்க? வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வா? எழுந்துரு. எழுந்துச்சு போய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. நான் 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே நீ வீட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணி வைக்கிற. அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் ஜிம்மினை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இருந்தாலும் அவன் 10 நிமிஷம் தானே உங்களுக்கு அப்படியே டைம் கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் அந்த எந்த வேலையும் செய்யலைன்னா திரும்பவும் வந்து உங்களை அடிப்பான். அதனால் நீங்களுமே வந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. இப்போ உங்களால் எந்திரிக்க கூட முடியல. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது வலி. அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சு நிற்கும்போது உங்களோட ஸ்டமக்குமே வந்து ஒரு மாதிரி வலிக்குது. பிகாஸ் ஜிம்மின்னு உங்களை வந்து அந்த காலையே உங்களோட வயிற்றில் எட்டி வச்சிருப்போம் இல்லையா? அந்த வலியை நீங்கள் போய் எந்திரிச்சு நிற்கும்போது தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ எப்படி நீங்கள் தடுமாறி எப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஒரு மாதிரி எப்படி நீங்கள் தடுமாறிட்டு எங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஷவர் பண்ணலான்னு நீங்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறீங்க. அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் உடம்பு முழுக்க அவ்வளோ காயம். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே அப்படியே செவந்து போயிருக்கு. இப்போ நீங்கள் அதை அப்படியே உங்களோட கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாகவும் இருக்குது. இருந்தாலும் உங்களால் இப்போ ஜிம்மின் கிட்ட போய் சண்டையெல்லாம் போட முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அதை நினச்சி நீங்களே அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி போய் ஷவர் பண்ணுறீங்க. உங்களால் ஷவர் கூட பண்ண முடியல. பிகாஸ் அந்த காயங்கள் மேலெலாம் தண்ணி பட்டதுமே அப்படியே உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. நீங்களுமே அந்த வலியில் தாங்கிக்க முடியாமல் அப்படியே உங்களோட பல்ல கடிச்சிக்கிட்டு ஷவர் பண்ணி முடிக்கிறீங்க. அப்படி ஷவர் பண்ணி முடிச்சு நீங்களே அப்படியே ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்படியே இந்த பாத்ரூமை விட்டு வெளியே வரீங்க. அப்படியே அந்த பாத்ரூம் விட்டு ரூம்குள்ளே அப்படியே நின்று வரும்போது நேற்று நைட் ஜிம்மின்னு உங்களை அடிச்சு வந்திருப்பா இல்லையா? அந்த பெல்ட் அங்கே தான் அப்படியே தூக்கி போட்டு வந்திருப்பாரு. அந்த பெல்ட் அங்கே தான் கிடக்குது. நீங்கள் அதை அப்படியே நோட்டீஸ் பண்ணுறீங்க. அந்த பெல்ட்டில் கூட அப்படியே ரத்த படிஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீங்களுமே ஒரு செகண்ட்க்கு அந்த பெல்ட்டையே வந்து நின்று பார்த்துட்டு இப்போ வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து திரும்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளியே வரீங்க. வெளியே வந்ததுமே நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. இப்போ கிச்சனுக்கு போய்ட்டு நீங்களுமே வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுக்குறீங்க. செஞ்சுட்டு அது எல்லாத்தையுமே கொண்டு போய் டைனிங் டேபிள்லேயும் வைக்கிறீங்க. அட் சேம் டைம் வந்து ஜிம்மியுமே ரெடியாக இருந்திருப்பாரு. அப்படி அவர் கீழே இறங்கி வரும்போது கூட ஒரு சூட் கேஸோடு தான் கீழே இறங்கி வராரு. ட்ராலி மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பேக்கோடு தான் அப்படியே கீழே இறங்கி வராரு அந்த ஸ்டெப்ஸில். நீங்களுமே வந்து ஜிம்மினே பார்க்குறீங்க. பார்த்துக்குமே ஜிம்மினுமே இப்போ கீழே இறங்கி வந்து அந்த ட்ராலியை தூக்கி உங்கள் மேலே அப்படியே எறிகிறான். நல்ல வேலையாக அது உங்கள் மேலே படாமல் உங்கள் கால்கிட்ட வந்து அப்படியே விழுகுது. நீங்களுமே அவன் தூக்கி போட்டதை பார்த்து டக்குன்னு பயந்துருப்பீங்க. பயந்து ஒரு 2 3 தள்ளி போயிருப்பீங்க. அதனால தான் உங்களோட கால்கிட்ட வந்து வந்திருக்கோம். நீங்கள் நகராமல் அதே இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் மேலேயே பட்டுருந்துருக்கும். அப்படி உங்கள் கிட்ட கால்கிட்ட வந்து விழுந்ததுமே ஜிம்மிங்குமே நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பார்க்குற? இதெல்லாமே உன்னோட திங்ஸ் தான், எடுத்துகிட்டு போ அங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து கோவமாக அவங்ககிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அந்த டைனிங் டேபிளில் வந்து அவர் உட்கார்றாரு. உட்காந்துட்டு நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி பார்த்துட்டு அதை எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களுமே அப்படியே பக்கத்தில் நின்று அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினும் நீங்கள் அந்தமாரி நின்று பார்த்துட்டு என்னடி இன்னும் பார்த்துட்ருக்க? பொறுக்கிக்கிட்டு போடி, என் கண்ணு முன்னாடி நிற்காத, எனக்கு அப்படியே ஆத்திரமாக வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்லிடுறாரு. இப்போ நீங்களுமே உங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படியே மிகவும் எடுக்கிறீங்க. உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்மின்னு பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது ஜிம்மியுமே நீங்களோட ஒரு கேவலமான பார்வையில் தான் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக நடந்து உங்கள் ரூமில் வந்து அடைச்சிருந்துருப்பா இல்லையா? அந்த ரூமுக்கே உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அப்படி உங்கள் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்களுமே அந்த டோரை வந்து அப்படியே லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ மெதுவாக போய் அந்த பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜிம்மின்ட்டு நம்ம கூட இருக்கவே பிடிக்கலனா நம்ம ஏன் இனிமேல் இங்கே இருக்கணும்? நம்ம பேசாமல் நம்மளோட அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடலாம். அட்லீஸ்ட் நம்மளோட அப்பாவது கொஞ்சமாவது நம்ம நம்புவார். இந்த மாதிரி நம்பிக்கையில் வந்துட்டு நரக வாழ்க்கை வாழ்கிறத விட நம்மளே நம்மளோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலாம். இனிமேல் இவங்க கூட இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இப்போ ஃபைனலாக சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஃபைனல் டிசிஷன் எடுத்துகிட்டு உங்களோட பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளியே வரீங்க. இப்படி வெளியே வந்து பார்த்தா ஜிம்மின் அந்த டைம் டேபிள் இருந்திருக்க மாட்டார். அவர் இல்லாதனால நீங்களுமே வந்து இப்போ அவன் இல்லை, இதுதான் சரியான நேரம், இப்போவும் நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிவிட்டு இப்போ வேகமாக அந்த மெயின் டோர்கிட்ட போகிறீங்க. விண்டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க.
ஆனா மெயின் டோர் ஓப்பன் ஆகவே இல்ல. நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த டோர வந்து எப்படியாவது ஓப்பன் பண்ணணுங்கிற மாரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களால எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணவே முடியல. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. டோர வந்து யாரோ வெளி சைடுல வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சு போயிருக்காங்கன்னு. இப்படி வெளி சைடுல டோர் லாக் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சதுமே நீங்களுமே வந்து ஒரு மாரி அப்படியே கோவப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி கோவம் வருது. இப்ப எதுக்காக டோர இப்படி லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா? அப்படிங்கிற மாரி நீங்களுமே திங்க் பண்ணிட்டு, அந்த டோர வந்து அப்படியே தட்டுறீங்க கைய வச்சு. ப்ளீஸ் யாராவது வெளிய இருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து நீங்க தட்டிட்டு இருக்கீங்க. ஆனா வெளிய நீங்க இவ்வளோதான் வந்து டோர தட்டுனாலுமே வெளிய வந்து கேட்கல. அதனால யாருமே வந்து டோர ஓப்பன் பண்ணவும் இல்ல. நீங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேல டோர வந்து பயங்கரமா தட்டிட்டு, ஒரு இடத்துக்கு மேல நீங்களுமே வந்து உங்களோட ஹோப் வந்து போயிடுது. இப்படி நம்மள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு, இப்படி நம்மள டார்ச்சர் பண்றானே அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்க திங்க் பண்ணிட்டு, அப்படியே உட்காந்து அழுவுறீங்க. அந்த டோர் கிட்டயே அப்படியே சாஞ்சு அழுவுறீங்க. அப்படி அழுதுட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. நம்மளோட ஃபோன் எங்க? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது உங்களுக்கு. இப்ப நீங்களுமே நம்மளோட ஃபோன் எங்க? நம்ம ஃபோன் மூலமா நம்மளுக்கு நம்ம அப்பாங்கிட்ட பேசிடலாம். அப்படிங்கிற மாரி நீங்களுமே இப்ப திங்க் பண்ணிட்டு, இப்ப நீங்க அந்த இடத்துலருந்து அப்படியே எந்திரிச்சு, இப்ப வேகமா நீங்க உங்களோட ஃபோன் எங்க? அப்படிங்கிற மாரி தான் வந்து தேடுறீங்க. உங்களுக்கு நீங்க அந்த ஃபோன வந்து எங்க வச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல. நீங்க கடைசியா அந்த 2 பேரும் கார்ல வந்து இருந்திருப்பீங்க இல்லையா? அப்ப வேணா உங்களோட ஃபோன் உங்களோட கையில இருந்திருக்கும். இப்ப நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜிம்மின்னு உங்கள அடிக்க ஆரம்பிக்கும்போது, உங்களோட ஃபோன நீங்க எங்க தூக்கி போட்டீங்கன்னே தெரியல. அதனால ஃபோன் எங்கன்னு தெரியாம நீங்க வந்து ஒரு மாரி எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் முழுக்கவே அப்படியே ஒரு மாரி புரட்டி போட்டு தேடிட்டு இருக்கீங்க, ஒரு இன்ச் விடாம. அப்படி எங்கிட்டயுமே வந்து உங்களோட ஃபோன காணோம். அப்படி உங்களோட ஃபோன் கிடைக்காதனால நீங்களுமே திங்க் பண்ணிட்டு, ஒரு வேள டோர லாக் பண்ணி வச்சுட்டு போன மாரி, நம்மளோட ஃபோனையுமே எடுத்து வச்சுட்டானா? நம்ம யார்கிட்டயும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக? அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு, இப்ப நீங்க வேக வேகமா அப்புறம் உங்க ஜிம்மிங் ரூமுக்கு தான் போறீங்க. ஜிம்மிங் ரூமுக்குள்ளேயும் போய் இப்போ அவங்க ஒரு ஃபோன் எங்கேயாவது ரூம்குள்ள வச்சிருக்கானா அப்படிங்கிற மாரி வந்து தேடி பார்க்குறீங்க. ஆனா அவன் ஃபோன ரூம்குள்ள எங்கேயுமே வச்சிருந்திருக்க மாட்டான். ஜிம்மோட ரூம்ல ஃபோன் எங்கேயுமே இல்ல. ஃபுல்லா நீங்களும் தேடி பார்த்துட்டு, இவனோட ரூம்லயும் ஒரு ஃபோன் இல்லைன்னா, அப்போ ஃபோன் கண்டிப்பா கீழ தான் எங்கேயாவது இருக்கும். நம்ம தான் நல்லா தேடணும். அப்படிங்கிற மாரி நீங்களுமே திங்க் பண்ணிட்டு இப்போ வேகமா கீழ இறங்கி வரீங்க. கீழ இறங்கி வந்து நீங்க மறுபடியுமே இந்த ஹால ஃபுல்லாவே தேடி பார்க்குறீங்க. அப்படி தேடி பார்க்கும்போது கூட உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து கிடைக்கவே இல்ல. உங்களுக்குமே ஒரு மாரி அப்படியே கடுப்பாயிடுது. உங்களுக்குமே அந்த ஃபோன் வந்து கிடைக்கல அப்படிங்கிறனால ஒரு விரக்தியில, அதே இடத்துல அப்படியே உட்காந்து மறுபடியும் அழ ஆரம்பிச்சுடுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? அப்படிங்கிற மாரி நீங்களுமே நெனச்சுட்டு, ஒரு மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி இருந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உட்காந்து அழறதுக்கு ஆரம்பிச்சுடுறீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் அந்த இடத்துலயே உட்காந்துட்டு, இப்ப சடனா உங்களோட அந்த ரூம வந்து லாக் பண்ணியிருந்திருப்ப இல்லையா? அந்த ரூமுக்கு நீங்க இன்னும் தேடி பார்க்கலையே அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுட்டு, இப்ப அந்த ரூமுக்கு வந்து வேகமா ஓடி போய் பார்க்குறீங்க. இப்ப அந்த ரூம்லயும் வந்து நல்லா புரட்டி போட்டு பார்க்குறீங்க. அந்த ரூம்லயுமே எங்கேயுமே ஃபோன் இல்ல. இப்ப உங்களுக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்சம் ஹோப்புமே சுத்தமா போயிடுச்சு. இப்ப நீங்களுமே ஒரு மாரி தலையில கை வச்சுட்டு அந்த பெட்ல அப்படியே வந்து உட்காந்துட்டு ஒரு மாரி அலறீங்க. அண்ட் உங்களுக்கு பக்கத்துலேயே தான் நேத்து நைட் ஜிம்மின்னு அடிச்சிருந்திருப்பா இல்லையா? அந்த பெல்ட்டுமே இருந்திருக்கும். அந்த பெல்ட்டுமே நீங்க ஓரக்கண்ணுல அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்குமே ஒரு மாரி கோவம் வந்து, அந்த பெல்ட்ட தூக்கி அப்படியே ஒரு இடத்துல தூக்கி வீசுறீங்க. அந்த பெல்ட்டுமே கபோர்ட் மாரி இருக்கிற இடத்துல பட்டு அப்படியே கீழ விழுகுது. அப்படி அது கீழ விழுறதுமே நீங்களும் வந்து ஒரு மாரி அழுதுகிட்டே தான் பார்த்துட்டுருக்கீங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த பெல்ட் விழுந்த கீழ எடுக்கிற இடத்துல ஒரு சின்னதா ஒரு கேப் இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களுமே அங்க ஒரு கேப் இருக்கிறத பார்த்துட்டு, ஒருவேள அந்த இடத்துல ஃபோன் இருக்குமோ? அப்படிங்கிற மாரி நீங்களுமே அங்க போய் பார்க்குறீங்க. அத கீழ குனிஞ்சு பார்க்குறீங்க. அந்த கபோர்டுக்கு கீழ குனிஞ்சு பார்க்குறீங்க. ஆனா ஃபுல்லாவே ரொம்ப இருட்டா தான் இருக்கு. நீங்களும் உங்களோட விரல் விட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க கைய விட்டு உள்ள பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி பார்க்குறீங்க. ஆனா உங்களோட விரல்லே பாதி விரல் தான் உள்ள போகுது. அதுக்கப்புறம் ஸ்டக் ஆயிடுது. உங்களோட கை ஃபுல்லாவே மாட்டேங்குது. அதனால நீங்களுமே வந்து இப்ப ஏதாவது பொருள் இருந்தா எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி நீங்களே திங்க் பண்ணிட்டு, போய் ஃபர்ஸ்ட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து அடிச்சு பார்க்குறீங்க. இதுக்கு அடியில கீழ இங்க எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாரி. அப்படி அடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது உங்களோட ஃபோன் அங்க தான் இருக்கு. அப்படி உங்களோட ஃபோன் அங்க இருக்கிறத பார்த்ததுமே தான் உங்களுக்கு ஒரு மாரி அப்படியே உயிர் வருது. ஃபோன் என் ஃபோன் இங்க இருக்கு. அப்படிங்கிற மாரி நீங்களுமே திங்க் பண்ணிட்டு, இப்ப வேகமா உங்களோட ஃபோன வந்து அப்படி எடுக்க ட்ரை பண்றீங்க. ஆனா உங்களோட கை வந்து உள்ளயே போக மாட்டேங்குது. அதனால நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு குச்சி மாரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு, நீங்களுமே போய் ஏதாவது அ நீட்டமா ஏதாவது இது இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்து ஒரு குச்சி எடுத்துட்டு வரீங்க.
ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து நீங்களுமே அந்த கபோர்டுக்குள்ளே விட்டு ஒரு மாதிரி அப்படியே உங்களோட ஃபோனை வந்து உங்ககிட்ட தள்ளி வெளியே எடுக்கிறீங்க. அப்படி வெளியே எடுத்ததுமே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு ஃபோன் கையில் கிடச்சதுமே நீங்களுமே அந்த சந்தோஷத்தோடையே அந்த ஃபோனை வந்து அப்படியே ஒரு மாதிரி நல்லா தொடச்சி விட்டு அந்த இருக்கிற தூசி எல்லாமே நல்லா தொடச்சிட்டு ஃபோன் ஆன் ஆகுதாங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி ஆன் பண்ணி பார்த்தா ஃபோன் ஆன் ஆகுது. ஆனால் பேட்ரி லோன்னு காட்டுது. அதனால் நீங்களுமே வந்து ஃபோன் ஃபோன் சார்ஜர் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்களோட பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்குள்ள தான் சார்ஜர் எல்லாமே உங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்களுமே இப்போ வேக வேகமாக உங்களோட அந்த பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே கழிச்சு எறிகிறீங்க. சார்ஜர் எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கடத்துல மாதிரி சார்ஜரும் எல்லாமே கிடச்சிடுது. சார்ஜர் கிடச்சுமே இப்போ நீங்களுமே வந்து ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ப்ளக் பாயிண்ட்டில் அந்த சார்ஜரை இது பண்ணி உங்களோட ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணி ஃபோன் ஆன் பண்ணுறீங்க. அப்படி பண்ணதுமே வந்து ஃபோனுமே ஆன் ஆகிடுது. உங்களுக்குமே எப்படி ஃபோன் ஆனது பயங்கரமாக சந்தோஷம் ஆகிடுது. ஒரு 1% சார்ஜ் வர வரைக்கும் எப்படி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி 1% வந்ததுமே நீங்களே வந்து யோசிக்காமல் இப்படி டக்குன்னு உங்களோட அப்பாவுக்கு தான் வந்து ஃபஸ்ட் கால் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட அப்பாவுக்குமே கால் வந்து போகுது. ஆனால் ஃபுல் ரிங் போகுது. அவர் வந்து இப்போ கால் எடுக்கவே இல்லை. நீங்களுமே வந்து ஒரு கால் எடுக்காதனால, ஐயோ! அப்போ கால் எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிட்டு இப்படி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து கரெக்டாக ஒரு கட்டத்தில் மேலே உங்களோட அப்பாவுமே வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. அதை கேட்டதுமே நீங்களுமே ஆ அ அ அப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது கரெக்டாக உங்களோட ஃபோனை வந்து ஒருத்தர் பிடுங்கிடுறாரு. ஜிம்மின் வந்து பிடுங்கிடுறாரு. அப்படி ஜிம்மின் வந்து ஃபோனை விடணுமே நீங்களும் வந்து அப்படி பார்க்குறீங்க ஜிம்மினை. டெக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஜிம்மின் அப்போ அந்த ஃபோனை வாங்கி முதல்ல அந்த காலெலாம் கட் பண்ணுறாரு. காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உங்களை பார்த்து பலார்னு உங்களோட கன்னத்துலேயே அறையிறாரு. தெரியும்டி நீ இந்த மாதிரி வேலைத்தனம் ஏதாவது பண்ணுவேன்னு, அதனால தான் நான் பாதியிலே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிவிட்டு இப்போ அவருமே வந்து உங்களை ஒரு மாதிரி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ நீங்களும் ஒரு கடத்துக்கு மேலே வழியை தாங்கி போடாமல் ஜிம்மினோட கையை வந்து இப்படி தடுத்து நிறுத்துறீங்க. அது ஜிம்மின்னு பார்த்துமே என்ன திமிருடி உனக்கு, ஏன் கையவே பிடிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. தரையிலேருந்து அப்படியே ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் மேலே அப்படியே நிற்கிறீங்க. இப்போ நீங்களுமே உங்களோட கழுத்தை பிடிச்சி தூக்குறதுனால ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே ஜிம்மின் உங்களோட கையை பிடிச்சி தூக்கியிருந்துருப்பாரு. ஜிம்மினோட கையிலேயே வந்து அப்படி நீங்கள் அடிக்கிறீங்க. என்னை விடு என் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நீங்களும் வந்து அடித்து ஒரு மாதிரி உங்களை ரிலீஸ் பண்ணி பார்க்க அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் ஜிம்மின் அப்படி விடுற மாதிரி தெரியல. அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் கோவத்தில் எப்படி உங்கள் கழுத்தை பிடிச்சி இன்னுமே நெரிச்சிட்டே இருக்கான். நீங்களும் ஒரு கடத்துக்கு மேலே வந்து மூச்சு விடுறதுக்கு ஒரு மாதிரி திணறீங்க. அப்படி திணறிட்டே இருக்கும்போது ஒரு கடத்துக்கு மேலே அவனுமே வந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இப்போ நீங்களுமே போய் அந்த பெட்டில் வந்து விழுந்துடுறீங்க. அப்படி விழுந்ததுமே ஏய் இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லைன்னா உன்னை கொன்று படுத்துட்டு நீ எவன் குடிச்சு ஓடி போயிட்டான்னு சொல்லி உன் அப்பன்ட்டையும் வாத்தான்ட்டையும் கதை கட்டி விட்டுருவேன். மரியாதையாக நடந்துக்க. இன்னொரு வாட்டி இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ நினச்ச, இந்த வாட்டியும் நான் உன்னை சும்மா விட்டுறேன். அடுத்த வாட்டிலாம் உன்னை கண்டிப்பாக கொன்னுடுவேண்டி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து இப்படி மிரட்டிட்டு இப்போ அவனுமே அந்த ரூமில் வந்து இப்படி வேகமாக போயிடுறாரு. உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு தான் போயிருந்துருப்பாரு. இப்போ நீங்களுமே அந்த உங்களோட கழுத்தை பிடிச்சி நினச்சிருப்பா இல்லையா, அதனால் நீங்களுமே வந்து இப்படி மூச்சு விடுறதுக்கு ஒரு மாதிரி இப்படி தகவல்பட்டுட்டு இப்படி ஜிம்மின் வந்து இப்படி மிரட்டிட்டு போகிறத பார்த்துமே நீங்களுமே வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க மனசு உடைஞ்சு போய். அவ்வளோதான் நம்ம இனிமேல் நல்லா மாட்டிக்கிட்டோம். இனிமேல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிவிட்டு அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களோட டேஸ் எல்லாமே போகுது. ஜிம்மின்னா உங்களை டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது, உங்களை போட்டு கண்டமேனி கடிக்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட உங்களை வந்து அப்படியே பெருசாக வந்து பனிஷ் பண்ணுறது. நீங்களுமே அப்பப்போ வந்து ஜிம்மின் கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஜிம்மின் உங்களோட பேச்சையே வந்து கேட்க மாட்டார். நீ பேசவே பேசாதாங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் உங்களாலையுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி பொறுத்துக்க முடியல. ஒரு மாதிரி எப்படியே டிப்ரெஷனுக்கு போயிடுறீங்க. உங்களை வீட்டில் வேறு ஹவுஸ் அரெஸ்ட் தான் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் வீட்டை விட்டு வெளியுமே எங்கேயுமே போக மாட்டீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் கால் பண்ணால் கூட அவரே தான் வந்து பேசிக்கிறாரு ஒழிஞ்சு, அவங்களுக்கு கால் பண்ணுறாரா இல்லையாங்கிறது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் ஃபோனுமே உங்ககிட்ட இல்லை. அவருமே உங்களுக்கு வந்து அடித்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு நரக வாழ்க்கையை தருது. பேசாமல் நம்ம செத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் வருது இப்போது. ஸோ இப்படியே நீங்கள் ஒரு நாள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஒன் ஃபைன் டே ஜிம்மின் அன்றைக்குமே வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்படி குடிச்சிட்டு வந்து உங்களை அந்த ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டு உங்களை மறுபடியுமே வந்து அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்களுமே வழக்கம் போல் என்னை விட்டுட்டு ஜிம்மின்
ப்ளீஸ் ஜிம்மி என்ன அடிக்காத, எனக்கு பயங்கரமாக வலிக்குது, என்னால் முடியல, என்னை பேசாமல் கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அவன்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் அதெல்லாம் கேட்டதுமே கொல்றதா? நான் அவ்வளோ சீக்கிரம் சாக விட்டுருவேன்னா என்ன? நீ அன்னொன்னுவா சித்திரவதைப்பட்டு சாகணும்டி. நீ செஞ்ச தப்புக்குள்ள தண்டனை இதோ நான் இப்போ கொடுக்குறேன்ல, இதுதான் இதுதான் தண்டனை. வாழ்நாள் முழுக்க நீ இதே மாதிரி சித்திரவதைப்பட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கணும்டி என்கிட்ட. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. இப்போ நான் அவ்வளோ சீக்கிரம் சாகிறதுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த ரூம்லேருந்து போயிடுறான். இப்போ நீங்களுமே அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமாக அழுகுறீங்க. பிகாஸ் உன்னால் இப்போ சுத்தமாக முடியல. நீங்களே அவன்கிட்ட வாங்கி விட்டு என்ன பேசாமல் கொன்னுடுங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டீங்க. அப்படி நீங்கள் கேட்டுமே வந்து உன்னை அவ்வளோ சீக்கிரம் கொல்ல மாட்டேன், உன்னை அணுவாக சித்திரவதை பண்ணி தான் நான் சாவடிப்பேங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால நீங்களுமே இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, பேசாமல் நம்மளே சூசைட் பண்ணிக்க வேண்டியதான், இவங்கிட்ட இனிமேல் நம்மளால் அடி வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே இப்போ திங்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களோட ரூமில் ஒரு நைஃபை வந்து நீங்கள் ஒளி வச்சுருந்துருப்பீங்க. இப்போ அந்த நைஃபை எடுத்து நீங்கள் உங்களோட ஹேண்டை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த தரையில் உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க, கையில் கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு. அண்ட் இந்த சைடு உங்களை அந்த ரூம்குள்ளே வச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்மின் வேகமாக அவனோட கோவத்தில் அவனோட ரூமுக்கு தான் இப்போ வரான். அப்படி அவனோட ரூமுக்கு வந்துமே உங்களை அடித்த அந்த கோவம் வந்து அப்படி போகவே இல்லை, ஒரு மாதிரி இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் அவனுக்குமே வந்து உங்களை அடிக்கிறான், அடித்தாலுமே வந்து அவனுக்கு வந்து எப்படின்னா உங்களை அடிக்கிறதுனால எந்த ஒரு சாட்டிஸ்ஃபை ஃபீலுமே வரமாட்டேங்குது. நீங்களுமே வந்து அடிக்கிறதுனால அழுகுறீங்க. இருந்தாலுமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு பத்தலை, இன்னுமே வந்து உங்களை இன்னுமே டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் நினச்சிட்ருக்கான். அப்படி தான் வந்து இவனுக்கு இப்போயுமே வந்து தோணுது. அதே கோவத்தோடு தான் இப்போ அவனோட ரூமில் இருக்கிற ஒரு பாட்டில் இருந்து சரக்கை ஊற்றி இப்போ ஃபுல்லாக குடிக்க ஆரம்பிக்கிறான். கண்ணு மூணு தெரியாமல் இப்போ குடிக்கிறான். எத்தனை ரவுண்ட் போச்சுன்னு கூட அவனுக்கு தெரியல. அப்படியே இப்போ போதை வந்து அப்படி தலைக்கு ஏறி நிற்கிது. இப்போ அதே போதையோட அவனோட ரூமில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதாவது நீங்கள் வெட்டிங் டைமில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, நீங்களும் அவனும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களா, பிரைட் ஃபோட்டோஸ், அந்த மாதிரி நீங்கள் கப்புலாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது வெட்டிங் டைமில் எடுத்துக்கிட்டது. அந்த ஃபோட்டோவை தான் ஒரு மாதிரி பெருசாக ஃப்ரேம் பண்ணி அவன் வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோ பார்த்து தான் டெய்லியுமே உங்களை பார்த்து வெளியேட்டு அடிச்சிட்ருக்கான் கோவப்பட்டு. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீங்கள் தான் அவனை வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் தான் அவனோட வாழ்க்கையை அழிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த ஃபோட்டோ அங்கே மாட்டி வச்சு ஒவ்வொரு நாளுமே அதை பார்த்து பார்த்து வெறியாகி அடிச்சிட்ருக்கான். இப்போயுமே ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி மட்டையாக ரேஞ்சுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு இப்போயுமே அந்த வந்து ஃபோட்டோவை தான் விரிச்சு பார்த்துட்ருக்கான். அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஃபோட்டோவே அப்படியே ஒரு மாதிரி விரிச்சு பார்த்துட்டு இப்போ அந்த ரூம்லேருந்து வேகமாக இப்படி எந்திரிச்சு வரான் நீங்கள் இருக்கிற ரூமுக்கு. இப்போ நீங்கள் இங்கே உங்களோட ரூமில் அந்த கத்தியை எப்படி உங்களோட கையோட வச்சுட்டு ஒரு மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு உங்களை கண்ணை மூடிட்டு உங்களுக்கு கட் பண்ணிடுறதுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களால் இந்த மாதிரி ஜிம்கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு பதிலாக நீங்களே செத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு தான் உங்களை கண்ணை மூடிக்கிட்டு அந்த கத்தியை உங்கள் கையில் வச்சு ஒரு மாதிரி கிழிக்கிற மாதிரி அப்படியே கையில் வச்சிட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் உங்களோட கையை கிழிக்க போகிற சமயம் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது, உங்களோட டோர். அப்படி ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டதுமே நீங்களுமே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் தான் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து இப்போ வெளியில் வந்து உங்களோட ரூம் கிட்ட நிற்கிறான். அதை ஜிம்மினை பார்த்ததுமே நீங்களுமே ஒரு மாதிரி பதறீங்க. பிகாஸ் நீங்களோட ஹேண்டை வந்து கட் பண்ணிக்கலான்னு உங்களோட நைஃபை வந்து அப்படி வச்சுட்டு வந்துருப்பீங்களா, அந்த நைஃபை அப்படி நீங்கள் வச்சுருக்கிறதுமே ஜிம்மின் பார்த்துருப்பான். ஜிம்மினை நீங்கள் வந்து பார்த்ததுமே ஒரு மாதிரி அப்படியே பயந்துக்கிட்டு அந்த நைஃப் அப்படியே வந்து ஒளி வைக்கிறீங்க. ஆனால் ஜிம்மின் நீங்கள் இந்த மாதிரி நைஃப்லாம் ஒளி வைக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பார்த்துட்டு ஏய் என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே மெதுவாக நடந்து வரான். நீங்களுமே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. எந்திரிச்சு நின்றுட்டு இல்லை ஜிம், நான் எதுவும் பண்ணல, ப்ளீஸ் அனுப்பிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து கெஞ்சிருங்க. ஆனால் ஜிம்மின் கத்தியை கொடுறே, இல்லை ஜிம், இல்லை ஈக்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஜிம்மினும் ஏய் கத்தியை குழுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து மனசு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கான். நீங்களுமே அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பின்னாடி நகர்ந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்களுமே ஒரு கடத்துக்கு முன்னாடி அந்த கத்தியை வச்சு இப்போ ஜிம்மினை பார்த்து இங்கே பாரு இனிமேல் என்கிட்ட வராத,
என்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை குத்திடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து இப்போ அந்த கத்தியை வச்சு ஜிம்மினை பார்த்து மிரட்டிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மினும் அதை பார்த்துட்டு, ஓ என்ன குத்துவியோ, எங்கே குத்துடி குத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை அப்படியே பட்டனை சொன்னால் ஒவ்வொன்றையும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட்டில் நடந்து வரான். குத்துடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே முன்னாடியே போகிறீங்க. அப்படி பின்னாடியே நாங்கள் போய் ஒரு வாலில் போய் அப்படியே ஹிட் ஆகிடுறீங்க. இப்படி ஹிட் ஆனதுமே நீங்களுமே வந்து அப்படி பயத்தில் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்துட்டு போய் முன்னாடி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஜிம்மின் வந்து உங்களை அந்த கத்தியை வந்து அப்படி உங்கள் கையிலேருந்து அப்படி பிடிங்கிக்கிறாரு. இப்படி பிடுங்கிட்டு ஒரு கத்தியை பிடிச்சது கூட உனக்கு தப்பு இல்லை, நீ என்ன குத்த போறியா? இப்போது நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? உன்னை எப்படிலாம் குத்தணும்னு நினைக்கிறனோ அப்படியெல்லாம் இந்த கத்தியை வச்சு இப்போ உன்னை குத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி பேசுகிறான். அதுக்கு இடத்துல நீங்களுமே ப்ளீஸ் வேண்டாம் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே எப்படியும் கெஞ்சிட்டு அவன் காலை பிடிச்சி அப்படி கெஞ்சுறீங்க. ஆனால் ஜிம்மின் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம உங்களோட ஹேர் அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுக்கிறான். இப்படி எடுத்து உங்களை அப்படியே நிற்க வைக்கிறான். ஏய் உங்ககிட்ட நான் என்னடி சொன்னேன், என்ன சொன்னேன், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா இல்லையா? சொன்னா லேடி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து அப்படியே கத்துறான். நீங்களுமே பயந்துட்டு நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி எழுதுக்கிட்டு பேசுகிறீங்க. அப்படி நான் சொல்லியும் என் பேச்சை கேட்காம நீ சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சல. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ சூசைட் பண்ணி செத்து போயிட்டா போலீஸ் என்ன வந்து பிடிப்பாங்க, எல்லாருமே என்னை தப்பாக நினைப்பாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். சிரிச்சிட்டு நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது, அந்த காலெல்லாம் எப்போவோ நான் தாண்டிட்டேன். இப்போ எல்லாமே என்னோட கண்ட்ரோல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் உன்னோட அப்பா அம்மாவும் கேட்பாங்க, என்னோட அப்பா அம்மாவும் கேட்பாங்க, அப்புறம் இந்த சொசைட்டியும் கேட்கும். நான் அன்றைக்கி சொன்னதான் என் நீ தாராளமாக சூசைட் பண்ணி செத்துப்போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ சூசைட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ வேற ஒரு பையன் கூட அஃபேரில் இருந்த, நான் அதை பார்த்துட்டேன், அதனால் நான் உன்னை கண்டித்தேன், நீ அவமானம் தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவேன். ப்ரூஃபுக்கு நானே ஒரு பையனை அமௌண்ட் கொடுத்து ரீட் பண்ணி நீயும் அவனும் ஒன்றா இருந்த மாதிரி ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி இந்த உலகத்தை நம்ப வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களுமே அதை கேட்டுட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டுட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து உங்கள் மனசோட நினச்சிக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டு சாகிறதுக்கு, நீங்கள் சூசைட் பண்ணி செத்துட்டு அப்புறம் கூட ஜிம்மின் இந்த மாதிரி உங்களுக்கு கெட்ட பேர் தான் நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. அதை கேட்கும்போது வந்து உங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி மனசு கேட்கல. நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ நினச்சிட்டு இல்லை நானாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அந்த கத்தியை வாங்காமல். ஸோ இப்போ நீங்கள் அந்த கத்தியை வாங்காமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு ஜிம்மினுமே புரிஞ்சுக்கிறான் நீங்கள் உங்களோட மனசை மாற்றிக்கிட்டீங்கன்னு. இப்போ அவனுமே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த கத்தியை வந்து அப்படியே தூக்கி போட்டுடுறான். தூக்கி போட்டுட்டு ஒரு அடி போய் பின்னாடி வந்து நிற்கிறான். நின்றுட்டு உங்களை பார்த்து பலார்னு உங்கள் கணத்துலேயும் மறுபடியும் அரைகிறான். அப்படி அரைஞ்சதுமே நீங்களுமே வந்து அந்த தரையில் வந்து மறுபடியும் விழுந்துடுறீங்க. அப்படி விழுந்ததுமே மறுபடியும் ஜிம்மின் வந்து உங்களை அந்த காலாலே போட்டு உங்களை போய் மிதிக்கிறான். அப்புறம் பெல்ட்டாலையுமே உங்களை போட்டு சரமாரியாக அடிக்கிறான். நீங்களுமே அந்த வலி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஜிம்மின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை நல்லா அடிச்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாகி மறுபடியும் அந்த பெட்டில் வந்து அப்படியே உட்காடுறான். இப்போ நீங்கள் அந்த தரையில் கீழே விழுந்துருப்பீங்க இல்லையா, அப்படியே படுத்துக்கிட்டே ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. அந்த வலியெல்லாம் தாங்கிக்க முடியாமல் சுருண்டு போய் அப்படியே படுத்து அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மின்னு இந்த மாதிரி நீங்கள் அழுகிறத வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரசிக்கிறான். ரசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே நீங்கள் மாதிரி அழுகிறத அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான்.
ஸோ இப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே உங்கள பார்த்து ஒரு மாரி ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அப்புறம் என்ன நினச்சானே தெரியல. திரும்ப அந்த பெட்ட விட்டு எந்திரிச்சு நின்னு, இப்போ அவனோட பேண்ட் எல்லாமே ரிமூவ் பண்றான். கூடவே அவனோட இன்னரையுமே. இப்போ 2த்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, உங்க முன்னாடி அப்படியே ஒரு மாரி நேக்கா நிக்கிறான். இப்போ நீங்க அந்த மாரி வலியில துடிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்களுமே வந்து ஒரு மாரி ஜிம்மின ஓர கண்ணுல பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது ஜிம்மின் அவனோட பிரைவேட் பார்ட்டி காட்டி நிக்கிறத பார்த்துட்டு நீங்களுமே ஒரு மாரி ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு உங்களோட முகத்த டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. பிகாஸ் ஜிம்மின் இப்போ பயங்கரமான போதையில இருக்கிறதுனால, உங்க மேல விருப்பே இருந்தாலும், உங்ககிட்ட இந்த மாரி நடந்துக்கணும்னு அவனுக்கு தோணுது போல. அதனால தான் அவன் அந்த மாரி உங்ககிட்ட நிற்கிறான். இப்போ நீங்களுமே அவன் அந்த மாரி நிக்கிறத பார்த்துட்டு உங்களோட முகத்த டக்குன்னு திருப்பியிருப்பீங்க இல்லையா? அப்படி திருப்பினதுமே ஜிம்மினுமே அத பார்த்துட்டு, இப்போ உங்ககிட்ட மெதுவா நடந்து வரான். அப்படி நடந்து வந்து உங்களோட முடிய வந்து அப்படியே டைட்டா இறுக்கி பிடிச்சுக்கிறான். அப்படி இறுக்கி பிடிக்க வச்சு, உங்கள அப்படியே மெதுவா முட்டி போட வைக்கிறான். ஸோ இப்போ நீங்களுமே அவன் வந்து உங்களோட ஹேர வந்து பிடிக்கும்போதே, "இல்ல, இல்ல என்னால முடியாது. என்ன விட்டுடு. ப்ளீஸ் ஜிமின் வேண்டாம்." அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து கெஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஜிமின் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம உங்கள அப்படியே முட்டி போட வச்சு, அவங்கள சப்பான வைக்கிறாரு. அண்ட் நீங்களுமே வந்து அவரோட பார்க்க பிடிக்காம ஒரு மாரி கண்ண இறுக்கமா மூடிக்கிறீங்க. இருந்தாலும் ஜிமின் உங்கள விடுற மாரி தெரியல. உங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படி பண்ண வைக்கிறாரு. ஸோ இப்போ நீங்களுமே வந்து ஒரு மாரி திணறுறீங்க. பிகாஸ் இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதனால நீங்களுமே வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மாரி அப்படியே திணறுறீங்க. ஒழுங்காவே பண்ணி விட மாட்டேங்கிறீங்க. அதனால ஜிம்மினுமே உங்களோட ஹேர இன்னுமே டைட்டா பிடிச்சு, "ஒழுங்கா பண்ணுடி" அப்படிங்கிற மாரி வந்து உங்கள அடிக்கிறாரு. ஸோ இப்போ நீங்களுமே வேற வழி இல்லாம க்ரிப்புக்காக ஜிம்மினோட ஹிப்பையே வந்து டைட்டா பிடிச்சிட்டு, இப்போ நீங்களுமே வந்து ஒரு மாரி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்களுமே அப்படிங்கிற மாரி பண்ணி விட்டுட்டுருக்கீங்க. அப்படி நீங்க பண்ணி விட ஜிம்மினுக்குமே ஒரு மாரி நல்லா இருக்கு. அவனுமே, "ஆ, ஆ இன்னும் ஃபாஸ்ட்டா, இன்னும் ஃபாஸ்ட்டா பண்ணுடி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்க தலையிலேயே அடிக்கிறாரு. ஸோ நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு பண்ணி விட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனா அவருக்கு நீங்க பண்றது ஒரு மாரி பிடிக்காத மாரியே இருக்கு. ஸோ அதனால இப்போ அவரே வந்து உங்களோட முடிய நல்லா டைட்டா இறுக்கி பிடிச்சு, ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்கள பண்ண வைக்கிறாரு. இப்போ நீங்களுமே மூச்சு திணறிட்டு பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி ஒரு உங்கள அவரு வேக வேகமா பண்ண வைக்கிறதுனால, அவருக்குமே வந்து அது வெளியேற ஆரம்பிக்குது. இப்போ ஜிம்மினுமே அத ரியலைஸ் பண்ணிட்டு, "ஆ, ஆ இன்னும் இன்னும் கொஞ்சம்." அப்படிங்கிற மாரி வந்து அவரும் சொல்லிட்டுருக்காரு. இப்போ நீங்களுமே உங்களோட மூச்சையும் முட்டுற அளவுக்கு பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் ஒரு வழியா ஜிம்மினுக்குமே அது வெளிய வந்துருது. ஸோ இப்போ நீங்களுமே வந்து அத அப்படியே முழுங்கிடுறீங்க. இப்போ ஃபைனலா ஒரே ஒரு வாட்டி மட்டும் உங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படியே ஹிட் பண்றாரு. ஹிட் பண்ண வைக்கிறாரு. அப்படி பண்ணும்போதே அவருக்கு மொத்தமா வெளிய வந்துருச்சு. இப்போ நீங்க அதையுமே வந்து முழுங்கி இருந்திருப்பீங்க. இப்போ ஃபுல்லா ஜிம்மினுக்கு ஒரு மாரி சாட்டிஸ்ஃபை ஆனதுமே உங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. ரிலீஸ் பண்ணி விட்டதுமே அவர் அங்க இருக்க பெட்ல அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு ஒரு மாரி சாட்டிஸ்ஃபை ஆன மாரி ஒரு ஃபீலிங்கில அப்படியே ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நீங்க இங்க ஜிம்மின் உங்கள விட்டதுமே, நீங்க வேகமா அந்த பாத்ரூமுக்கு தான் ஓடுறீங்க. பிகாஸ் நீங்க அந்த மாரி ஜிம்மினுக்கு பண்ணி விட்டது ஒரு மாரி உங்களுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்கல. அதனாலத்தையும் இப்போ நெனச்சு ஒரு மாரி அப்படியே அந்த வாஷ் பேஷன்ல நின்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, இப்போ ஜிம்மினுமே அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். அப்படி உள்ள வந்துட்டு மறுபடியும் உங்களோட ஹேர புடிச்சு இழுத்து உங்கள அந்த பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து உங்கள அந்த பெட்லயே புடிச்சு வேகமா தள்ளி விட்டுறான். ஸோ இப்போ நீங்களுமே அவன் புடிச்சு வேகமா தள்ளி விட்டதுனால, நீங்களும் போய் பெட்ல விழுறீங்க. அப்படி விழுந்துட்டு ஜிம்மின திரும்பி பார்த்து, "ஜிம்மி வேணாம் ஜிம்மி. ப்ளீஸ் விட்டுரு. வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம் சொன்னத கேளு. ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி நான் சொன்னத கேளு ஜிம்மி." அப்படிங்கிற மாரி நீங்க அவன்ட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க கெஞ்சுறதெல்லாம் அவன் எதுவுமே பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. இப்ப அவன் பாட்டுக்கு வேகமா உங்களோட இன்னரையுமே கழட்டுறான். அப்படி கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு, உங்களோட லெக்கையுமே அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி விரிச்சு வச்சுட்டு, இப்போ அவன் உங்களுக்கு லிக் பண்ணி விட ஸ்டார்ட் பண்றான். அப்படி அவன் பண்ணதுமே நீங்களுமே பயந்து போய், "இல்ல வேண்டாம். வேணாம் ஜமீர். சொல்றத கேளு. ப்ளீஸ் ஜமீர் இப்படி பண்ணாத." அப்படின்ற மாரி நீங்களுமே ஆனா கெஞ்சிட்டு இருக்கீங்க.
ஆனால் ஜிமின் அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு உங்களோட ரொம்ப பயங்கரமாக லிக் பண்ணி விட்டுட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அட் சேம் டைம் உங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட ஒரு ஹேண்டை உங்களோட நெத்தியிலையுமே இன்னொரு ஹேண்டை ஜிமினோட ஹேரையுமே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, ஜிமினா ஜிமினா ப்ளீஸ் டோன்ட் டு தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பண்ணுறது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் அவன் அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. உங்களாலுமே உங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஜிம்மினுமே அந்த இடத்துல ஃபுல்லாக லைக் பண்ணிவிட்டு இப்போ மெதுவாக அங்கே மேலே அப்படி இல்லைனாங்கிறான். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை கையெடுத்து பார்த்து கெஞ்சி கேட்குறீங்க. ஆனால் ஜிம்மின் அதில் பெருசாக எதுவுமே கண்டுக்கவே இல்லை. உங்களோட 2 ஹேண்டையுமே அந்த பெட்டில் வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட நெக்கு உங்களோட லிப்ஸை ஒரு மாதிரி அப்படியே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸ் எல்லாமே கிஸ் பண்ணுறாங்கிற பேரில் உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே கடிச்சு இழுக்கிறாரு. நீங்களுமே வழி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே உங்களோட நெக்கு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி கீஸாக மேக் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே அவர் போதையில் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒருவேளை அவர் நார்மலாக இருந்திருந்தால் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டார். ஸோ நீங்களுமே அவர் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு மாதிரி மோன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஜிம்மின் மெதுவாக உங்கள் நெக்லாம் முடிச்சுட்டு அப்படிங்க ப்ரெஸ் கிட்ட வராரு. அவர் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ணியிருந்திருக்க மாட்டார். இப்போ தான் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இப்படி பிடிச்சி கிழிச்சு எறிகிறாரு. நீங்களுமே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தடுக்கிறீங்க. ஆனால் அவங்க ஜிம்மின் உங்களோட கையை தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக நேக்டாக இருக்கீங்க. இப்போ ஜிம்மின்மே நீங்கள் ஃபுல்லாக நேக்டாக இருந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரெஸ்ஸே பார்க்குறான். பார்த்துட்டு வேகமாக உங்களோட ப்ரெஸ் கிட்ட உங்களோட நெப்பில் அப்படியே செக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்போ நீங்களுமே ஜிம்மின் வேணா ஜிம்மின் ஜிம்மின் ப்ளீஸ் கேளு வேணா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே இப்போ கெஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் ஒரு சைட் ப்ரெஸ்ஸில் அவரோட மவுத்தையும் இன்னொரு சைட் ப்ரெஸ்ஸில் அவரோட ஹேண்டையுமே வச்சு அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்குமே ஒரு மாதிரி வலிக்குது. நீங்களுமே அந்த வலி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி கத்திட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் இப்போ 2 ப்ரெஷ்ஷுமே மாற்றி சப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஈவன் சப் பண்ணுற நேமில் அவரோட அந்த நிப்பிள்ஸ்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி அப்படியே இழுக்கிறாரு. அதனால் உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆகுது, பெயின் ஆகுது. ஸோ இப்படியே அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக வராரு. அப்படியே உங்களோட ஹிப்பு ஸ்டொமக்குன்னு எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி ஹேண்டை வச்சு ரப் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே லிக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்குமே அவர் அந்த மாதிரி உங்ககிட்ட பண்ணுறது பிடிக்கலனாலும் அவர் இந்த மாதிரி உங்களை செய்யும்போது உங்களுக்குமே உங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி அப்படியே அந்த ஃபீலிங்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்படியே அவர் எல்லா பார்ட்ஸுமே ஒரு மாதிரி லிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட 2 பேருக்கையுமே இப்போது அவரோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இப்போது விரித்து வைக்கிறாரு. அப்படி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் உங்களுக்கு வலி தாங்க முடியாமல் போய் பயங்கரமாக கதறீங்க. பிகாஸ் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம். ஜிம்மின் ஃபிங்கர்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். சும்மா லிக் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிப்பார். ஆனால் நீங்களுமே ஒரு மாதிரி வலியில் துடிக்கிறீங்க. உங்களால் அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்களும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜிம்மின்லாம் அதை எதுவுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி டாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ப்ரெஷரையும் தாண்டி ஒரு மாதிரி பெயின் ஆகுது. உங்களோட அடிவெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஸ்டார்ட் ஆகுது. நீங்களுமே அந்த வலி தாங்க முடியாமல் அந்த பெட்டில் இருக்க அப்படியே பெட்ஷீட்டை ஒரு மாதிரி இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. அந்த ஜிம்மினுமே உங்களோட ஹையை ஒரு மாதிரி நல்லா தானே டைட் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதனால் உங்களாலையுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. இப்போ நீங்களுமே அந்த வலி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி அப்படியே கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜிம்மினும் கொஞ்சம் கூட இறக்க காட்டாமல் உங்களை மாதிரி அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிம்மினுமே அதை நோட் பண்ணுறாரு.
நோட் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்காம அவன் பாட்டுக்கு ஒரு ஸ்பெக் பண்ணிவிட்டு அவங்கள இன்னும் வேகமாக டாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி அப்படியே வலி தாங்க முடியாமல் அப்படியே துடிக்கிறீங்க. ஜிம்மியுமே அவனுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களை வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வலியெல்லாம் தாங்கிக்க முடியாமல் ஒரு மாதிரி மயக்கமாகிற ஸ்டேஜுக்கு போகிறீங்க. இருந்தாலுமே ஜிம்மின் உங்களை அப்படியே விடாமல் ஒரு மாதிரி இன்னுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக டாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு கண்டினியூஸாக. நீங்களுமே வெளியே தாங்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்படி மயக்கம் போடும்போது கூட ப்ளீஸ் ஜிம்மன், வேணாம் ஜிம்மன், வேணாம், என்ன விட்டுரு, வலிக்குது ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி தான் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி கெஞ்சிக்கிட்டே தான் நீங்கள் வந்து மயக்கமும் அடையிறீங்க. இப்படி நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தா கூட ஜிம்மின் உங்களை விடுற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு உங்களை அப்படியே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் உங்களோட அந்த நைட்டுமே வந்து போகுது. சரிடா அம்மி, நான் அந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். அது வரையும் உங்களிடம் இந்த விட்டுப்படுவது நான் உங்கள் ஸ்வீட்டி. டடா.